திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று தகவல் வெளியான நிலையில் சிபிஎம் செயற்குழு கூட்டம் இன்றைக்கு அவசரமாக நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே சென்னை புறநகரில் ஏதேனும் ஒரு தொகுதியை சிபிஎம் எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது. பெரம்பூர், திருவொற்றியூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், பல்லாவரம், மதுரவாயில் ஆகிய 5 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. தமிழகத்திலே ஆளும் கட்சியான திமுக நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைத்துள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 13 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்த திமுக இந்த முறை 20க்கும் மேற்பட்ட கட்சிகளுடன் மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறது. தற்போது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருகின்ற நிலையில் இதுவரை காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள், மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சிக்கு 2 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அவர்கள் கூடுதல் தொகுதிகளை கேட்பதால் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. கடந்த தேர்தலை விடவும் இந்த முறை தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், எஸ்டிபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் திமுக பக்கம் வந்துள்ளன. இதனால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடிப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற சிறிய கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கிறது. சிபிஎம், மக்கள் நீதி மய்யம், விசிகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக நடத்தி வருகின்ற நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிற இந்த சூழலில் விசிகவிற்கு 7 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகள் கேட்ட நிலையில் 5 தொகுதிகளை ஒதுக்க திமுக தலைமை முன்வந்திருக்கிறது. இது தொடர்பாக 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அவசர மாநில செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டம் இன்று சென்னை தீநகரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொகுதி பங்கீடு குறித்தும் குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என தகவல் வெளியாகிய நிலையில் சென்னை புறநகருடைய ஒரு தொகுதியை சிபிஎம் எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக இந்த செயற்குழு கூட்டத்திலும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பெரம்பூர், திருவொற்றியூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், பல்லாவரம், மதுரவாயில் ஆகிய தொகுதிகளில் ஒன்றை சிபிஎம் கேட்டு வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் 2001ஆம் ஆண்டு முதல் 16ஆம் ஆண்டு வரை பெரம்பூர் தொகுதியில் சிபிஎம் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு மதுரவாயில் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் 5 தொகுதிகள் தான் ஒதுக்குவது என்று முடிவாகிவிட்ட நிலையில் அதை ஏற்றுக்கொள்வதாகவும், அதே சமயத்தில் சென்னை புறநகரில் ஏதேனும் ஒரு தொகுதியை திமுக தலைமை ஒதுக்க வேண்டும் என்றும் சிபிஎம் எதிர்பார்த்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.